ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்கு போக போகிறோம். இங்கே எங்கள் குஜராத்லலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கேன். சாயந்தரம் 5 மணி ஆச்சுங்க. வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை, வெறிச்சோடி கிடக்குது. ஏன்னா குளிர்காலங்காட்டி எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. நம்ம செப்பலை போட்டு கிளம்பியாச்சு. நானும் எங்கள் அண்ணியும் தான் போகிறோம், ஸ்கூட்டியில் தான் போகிறோம். இப்போ மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். மார்க்கெட்டுக்கு முன்னாடி ரோட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். சன்செட் டைம் பாருங்களேன், அழகாக இருக்குது சூரியன். இப்போ மார்க்கெட் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நல்லா விதவிதமான இருக்கும், பழங்கள் காய்கறிகள் எல்லாமே இருக்கும். கரும்பு இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ பொங்கல் சீசனில், அதனால் கரும்பு இங்கே இருக்கும். பொங்கலுக்காக கிடையாது, நார்மலாக இந்த டைமில் பொங்கல் டைமில் நாங்கள் உத்ராயன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம், கைட் ஃபெஸ்டிவல். அப்போ வந்து கரும்பு சாப்பிடுவோம். நம்ம எப்படி 14ஆந்தேதி பொங்கல் கொண்டாடுறோமோ, இங்கே அவங்க வந்து கைட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. இங்கே மார்க்கெட்டில் எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ரேட்டும் கம்மியாக தான் கிடைக்கும். எல்லா கடையிலையும் பேரம் பேசி வாங்குறதுக்கே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. காய்கறிலாம் அவ்வளோ பச்சை பசேல்னு இருந்துச்சுங்க. அதுவும் குளிர்காலங்காட்டி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கவே அப்படியே வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. பச்சை காய்கறிகள் எல்லாமே அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு மார்க்கெட் ஃபுல்லாமே. ஆனால் என்ன கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. நாங்கள் எங்களுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வந்துட்டு முதல்ல எங்கள் அண்ணியோடது என்னோடது ரெண்டும் சேர்த்து இருக்கிறதெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுட்டு நாங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டோம். வாங்கினதெல்லாம் ஒன்றா இருந்ததெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு, இப்போ என்னோடது மட்டும் நான் தனியாக எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து 1 வாரம் 10 நாளைக்கு வரும் எனக்கு. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள் எல்லாமே வாங்கியாச்சு. மிளகாலேயே 2 வெரைட்டி மிளகா, பாலக்கு, அப்புறம் நீலா லசன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பூண்டு, பச்சை பூண்டு அந்த காய்க்குள்ள அது, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்களா அது, ஸ்ட்ராபெரி, பச்சை பட்டாணி, ஆரஞ்சு, சப்போட்டா, வாழைப்பழம், ஆப்பிள், கேரட்டு, முள்ளங்கி எல்லாமே வாங்கிட்டேங்க. ஆல்மோஸ்ட் ஒன்று மட்டும் வாங்கலை, பொட்டேட்டோ மட்டும் வாங்கலை. அது இங்கேயே வாங்கிக்கலான்னு தூக்கிட்டு வர முடியலையா, அதனால் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த காய்கறிகள் பழங்கள்லாம் வந்து எனக்கு ஒரு வாரத்துக்காக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.